ரோஹிணி வந்து சிட்டிக்கு ஃபோன் பண்ணிட்டு, "நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. முத்துக்கு வந்து அவங்களோட ஃபோனு கைக்கு கிடைச்சிருச்சு. அதனால வித்யா கிட்ட வந்துட்டு விசாரிச்சுட்டு போனாங்க. வித்யா எப்படியோ பொய் சொல்லிட்டு தப்பிச்சிட்டா. நீ ஒண்ணும் கவலைப்படாத ரோஹிணி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்படியாவது ஒண்ணு பொய் சொல்லி இதுல இருந்து தப்பிச்சிருவேன்." வீட்ல வந்து எல்லாருமே ரவி ஸ்ருதியோட ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து வீட்ல இல்லாததுனால முத்து போயிட்டு ரவி கிட்ட, "எங்கடா ஸ்ருதி என்ன காணோம்? உங்க 2 பேத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையா?" அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல, அவ வந்து டப்பிங்காக போயிருக்கா. சரி, அவளுக்கு கால் பண்ணி கூப்பிட வேண்டியதானே?" அப்படின்னு சொன்ன உடனே ரவி இருந்துகிட்டு, "நான் காலையில இருந்து கால் பண்ணி பாக்குறேன். ஆனா போன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல." மீனா இருந்துகிட்டு, "இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வராம அவங்க எங்க போறாங்க?" அப்படின்றாங்க. எல்லாருமே அங்க இருந்து மண்டபத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் விஜயாவும் பார்வதியும் அந்த டெக்கரேஷன் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவ்ளோ சூப்பரா பண்ணிருக்காங்க. யாரு பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. அங்க இருக்க பொண்ணு கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க இருந்துகிட்டு, "தோ அங்க நிக்கிறாங்களே, அவங்க தான் இந்த மண்டபத்துல டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க." அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு மீனாவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது. பார்வதி இருந்துகிட்டு, "விஜயா, உன்னோட மருமகள் தான் விஜயா இந்த அளவுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணிருக்கிறது." ஸ்ருதியோட அம்மா அப்பா உள்ள வராங்க. "ஸ்ருதி எங்கங்க மாப்பிள்ள?" அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட விசாரிக்கிறாங்க. ரவி என்ன சொல்ல போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.